அது இப்போ எடப்பாடி காலத்தில் இவ்வளோ இருந்தது, இது கணக்கு, இது ஒரு இது ஒரு சாக்கு சார். நீ என்ன பண்ண? அவர் தான் பண்ணலை, அவரை மாற்றியாச்சு, நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டு நீ என்ன பண்ண? இந்த மக்கள் கேட்க மாட்டாங்களா? விவசாயிகள் கேட்க மாட்டாங்களா? ஒன்று. ரெண்டாவது, அவங்க சொல்கிற புள்ளி விவரத்தில் இன்னொரு தவறு. எடப்பாடி ஆட்சியில் உதயநிதி ஒரு துணை முதலமைச்சர் சொல்கிற ஒரு புள்ளி விவரம், எங்கள் ஆட்சியில் 1000 மூட்டைகள் கொள்முதல், ஒரு நாளைக்கு 1000 மூட்டை கொள்முதல் பண்ணுறோம், அவங்க ஆட்சியில் 800 தான் உண்டு. தலைகீழான தகவல். உண்மையாக அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சியில், எடப்பாடி ஆட்சியில் தினந்தோறும் 1000 மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டன. இப்போ 700லேருந்து 800. ஆமாம், குறைஞ்சிருக்கு. 600, 700, 800 அவ்வளோதான். காலங்காலமாக உற்பத்தி அதிகரிச்சிட்ருக்கு. இவங்க கொள்முதல் குறைச்சிட்டு இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன பண்ணுவாங்க? அந்த விவசாயிகள் எங்கே வைப்பாங்க? சார், எனக்கு ஒரு டவுட்டு. விவசாயிங்கிட்டேருந்து கொள்முதல் செஞ்சால் அதுக்கு காசு கொடுக்கணும்ல இமிடியேட்டாக? கமிஷன் அடிக்கிறாங்க. கமிஷன். அந்த காசு கொடுக்காத நிதி தமிழக அரசுகிட்ட இல்லையோ எனக்கு டவுட்டாக இருக்குது சார்.